மாநிலத்தின் பாரம்பரிய சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, ஆரோக்கிய சுற்றுலா மற்றும் சுற்றுலா தலங்கள், பிராந்திய மேம்பாட்டு முயற்சிகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்த விவாதங்களுக்கு வழிவகுப்பதாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். 2025 நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாகியிருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர், சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய மணிவாசன் IAS அவர்களே, இறுதியாக முன்னுரையாற்ற இருக்கிற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய ஆணையர், சுற்றுலா ஆணையர் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர், மரியாதைக்குரிய ஷில்பா பிரபாகர் சதீஷ் IAS அவர்களே, இந்திய அரசினுடைய சுற்றுலாத்துறை மண்டல இயக்குனர் வெங்கடேசன் அவர்களே, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய மேலாண்மை துணை இயக்குனர் பொது மேலாளர் கவிதா அவர்களே, மீடியாவினுடைய MD இப்ராஹிம் அவர்களே, பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகின்ற தலைமைச்சந்தி ஏற்பாட்டாளர்களே, பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற ஏற்பாட்டாளர்களே, சுற்றுலாத்துறையில ஆர்வமுள்ள சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு துணை முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி சுற்றுலாத்துறை மிகவும்
சிறப்பாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை என்று 2023ஆம் ஆண்டில் அறிவித்து ஒரு சிறப்பான சுற்றுலா கொள்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை விரைவான, அமைதியான, பாதுகாப்பான சுற்றுலாவை சுற்றுலா ஆர்வலர்களுக்கு சுற்றுலா வரக்கூடியவர்களுக்கு சிறப்பான பாதுகாப்பை தந்து அவர்கள் அமைதியான மகிழ்ச்சியோடு வெற்றிகரமாக இங்கே வந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது சுற்றுலாத்துறை. 2024ஆம் ஆண்டிலே தமிழ்நாடு மாநில அளவிலே உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் 30,68,42,014 பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அதே போல வெளிநாட்டு பயணிகள் தமிழ்நாட்டிற்கு 17,61,302 சுற்றுலா பயணிகள் வருகின்றிருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்று ஒரு அமைதியான சூழலிலே மகிழ்ச்சியாக அனைத்து சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வதற்கு ஒரு சிறந்த உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் 34 கோடி ரூபாயை லாபமாக ஈட்டியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்ட சுற்றுலா கொள்கை 2023 முன்னிலை சுற்றுலா பிரிவை வகைப்பாட்டில் அறிவிக்கப்பட்ட வணிக சுற்றுலா மீட்டிங்ஸ், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்சஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் என்கிற அளவில் சந்திப்புகள், ஊக்கப்பயணங்கள், மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகளை உலக அளவில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு, வணிக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் வகையில அமைந்திருக்கிறது. இந்த குழுவில் உள்ள பயண ஏற்பாட்டாளர்கள், பயண முகவர்கள், விருந்தோம்பல் வல்லுநர்கள், முதலீட்டாளர்கள் மாநிலத்தின் விரிவான சுற்றுலாவை கண்டறிந்து அவற்றை மேம்படுத்துவதற்கான உதவிகளை மாநில அரசுக்கு துணையாக உதவி புரிவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது போன்ற பயணச் சந்தைகள், கூட்டங்கள், மாநாடுகள், கண்காட்சிகள் ஆகியவற்றின் மூலம் மாநிலத்தின் பாரம்பரிய சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, ஆரோக்கிய சுற்றுலா மற்றும் சுற்றுலா தலங்கள், பிராந்திய மேம்பாட்டு முயற்சிகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்த விவாதங்களுக்கு வழிவகுப்பதாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டூரிசம் இஸ் அன் இண்டஸ்ட்ரி என்கிற வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து சிறப்பாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணச் சந்தைகளில் பங்கேற்று மாநிலத்தின் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய அதிகமான சுற்றுலா வளங்களை விளம்பரப்படுத்தி தமிழ்நாட்டின் சிறந்த
தமிழ்நாட்டை சிறந்த சுற்றுலா மாநிலமாக உலகளவில் நிலைநிறுத்தி வந்தது நம்முடைய தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உதவியாக இருந்து வருகிறார்கள். சுற்றுலா வாய்ப்புகளை வெளிப்படுத்துகிற தொழில்துறை ஒத்துழைப்பை வளர்க்கவும் சுற்றுலாத்துறையில முதலீடுகளை ஈர்க்கவும் அதுபோல சர்வதேச பங்குதாரர்களை ஒன்றிணைத்து மிக சிறப்பாக நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் என்கிற சட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அந்த சட்டமே உருவாக்கப்பட உள்ளது. சுற்றுலாத்துறை திட்டங்களை அடையாளம் காணுகிற வகையிலையும் அவற்றையெல்லாம் உருவாக்குகிற வகையிலே ஒப்புதல் அளித்தல் செயல்படுத்துதல் ஆகியவற்றிற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை செயல்படுத்துவதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டு முகாம் சுற்றுலா, சாகச சுற்றுலா, ஹோம் ஸ்டே போன்ற பல்வேறு சுற்றுலா ஏற்பாட்டாளர்களின் பங்கு மற்றும் நெறிமுறைகளை முறையாக இந்த சட்டம் நிர்ணயித்து வழிவகுத்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை எதிர்காலத்தில் சிறந்து அமைவதற்காக இந்த சட்டம் வழிகாட்டியாக திகழ உள்ளது. நம்முடைய சுற்றுலாத்துறையினுடைய செயலாளர் தமிழ்நாடு அரசுடைய கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் சுற்றுலாத்துறைக்கான சிப்காட் மூலம் வருவாய்த்துறை மூலம் நிலங்களை கையகப்படுத்தி நில வங்கி ஏற்படுத்தப்படும் என்கிற அந்த உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தனியார் துறையில முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஒரு சுற்றுலா மாநாடு நடத்தப்படவும் உள்ளது. இந்தியாவின் சுகாதார தலைநகரம் தமிழ்நாடு என்கிற அளவில் நம்முடைய சென்னை மாநகரத்தில் மேம்படுத்தப்பட்ட சுகாதார உட்கட்டமைப்பு, திறமையான மருத்துவ நிபுணர்கள் மற்றும் செலவு குறைந்த சிகிச்சைகளை உள்ளடக்கிய மருத்துவ சுற்றுலாவின் மையமாக சென்னை மற்றும் தமிழ்நாடு மாறியுள்ளது. மருத்துவ சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை ஒழுங்குபடுத்துதல், சுகாதார அணுகுமுறை மேம்படுத்துதல் மற்றும் சித்தா மற்றும் பாரம்பரிய ஆரோக்கிய சிகிச்சைகளை ஒருங்கிணைப்பதற்கான 2வது மருத்துவ சுற்றுலா மாநாடு சென்னையில் நடத்தப்பட உள்ளது. மருத்துவ சுற்றுலாவிற்கான ஒரு பிரத்யேக நிறுவனத்தை சுற்றுலாத்துறை ஏற்படுத்த உள்ளது. முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுகளோடு சரியான பாதையை சுற்றுலாத்துறை செல்கிறது. இந்த பாதையில் ஒரு மைல்கல்லான தமிழ்நாடு பயணச்சந்தை என்பது புதிய வாய்ப்புகளை வெளிப்படுத்தி தொழில் கூட்டாண்மையை வலுப்படுத்துவதுடன் தமிழ்நாட்டில் மிகச்சரியாக உலகளாவியான சுற்றுலா மையமாக மாற்றும் என்கிற நம்பிக்கையோடு இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.